காலேஜ்ல ஹீரோன்னா நண்பர் சரத்குமார் தான். 23 பஸ் ஒன்று வரும் அடையாறுல இருந்து. இவர் 23ல ஏறாரு, பெண்கள் இருக்கிறாங்கன்னு ஏறாரு. அந்த பெண்கள் இவர் வருவாரான்னு பார்ப்பாங்க அந்த பஸ்க்கு. அப்புறம் என் சொல்லுக்கு கட்டுப்பட்டதுக்கு ஒன்று சொல்லி ஆகணும். அது ராயப்பட்டால் படிக்கிறோம் நியூ காலேஜில். இந்த விரல வந்து ரத்தம் சுட்டு வந்தால் என்னடா ரத்தம் இருக்குது, என்னடா ஹாஸ்பிட்டல் போலையானு கோலி குண்டு எடுக்க சொன்னால் எடுக்க போகும்போது ஷார்ட் பட்ட கையில் போட்டான். அதனால் இவனை என்ன பண்ணுறது அப்படின்னு ஒன்று கேட்கறதுக்காக வந்திருக்கான். எங்கேருந்து ராயப்பட்ட ஹாஸ்பிட்டல் அங்கே தான் இருக்குது நியூ காலேஜ் பக்கத்தில். அவனை என்ன பண்ணுறது ரத்தம் சுட்டது. இவனை அடிக்கிறதுக்கு முன்னாடி சரத்துக்கிட்ட போய் பர்மிஷன் கேட்கணும். காலேஜ்ல சஸ்பெண்ட்லாம் பண்ணிருக்காங்களா? அதெல்லாம் பண்ண முடியாது, தைரியம்லாம் அவங்களுக்கு கிடையாது. பிரின்சிபல் எங்களை சஸ்பெண்ட் பண்ணா காலேஜே நடக்காது. ஐயோ, ஆமா, மோசமானவங்க மாதிரி தெரியுதா சார்? இப்போ எதுவும் சார் ஏன் வில்லனா ஃபர்ஸ்ட் உங்களை போட்டுருக்காங்கன்னு? நான் தான் மேசுக்காரன் தான், அவரு தான் ஓனர். அவனுக்கு தேவா அப்படிதான் சொல்லி இந்த பாட்டே போட்டார். உங்க 2 பேருக்கு தான் போடுற அந்த பாட்டு. என்ன எப்பாச்சும் அந்த பாட்டை கேட்டு கண் கலங்கி இருக்கீங்களா? எப்பவுமே காலகட்டத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். படம் எடுத்து அப்புறம் ரொம்ப நொடிச்சு போய் என்ன பண்ணுறோன்னு தெரியாத போது ஒரு நாள் நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 11:30 12க்கு கதவு தட்டுற சத்தம் பார்த்தா இவன் நின்றுட்டுலாம். ஒரு ஞாபகம் வந்துச்சு, ஒரு 500 ரூபா கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஸோ தட் இஸ் என் நண்பன் இனிமேல் வந்து கண்ணீரே விடக்கூடாது. என்னது கண்ணீரே விடக்கூடாது? கண்ணீரே விடக்கூடாதுன்னு கிராமத்துல இருந்து இங்க வந்தேன். ராத்திரிலே நீங்க கொண்டு வந்து கொடுத்த ஒரு 500 ரூபாய் அது மறக்க எப்படி தோணுச்சு உங்களுக்கு? அது மட்டும் கிடையாது, என் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு கத்திரிக்காய் கூட எடுத்து வந்து கொடுப்பான் வீட்டுக்கு. சாப்பிட்டோம், அவங்க ஒய்ஃப் கேட்பாங்க எவ்வளோ நாளைக்கு இப்படி கொடுப்பீங்க? எல்லாம் என் நண்பர் இப்படி இருப்பான்னு நினைக்கிறேன், பெரிய ஆள் ஆயிடுவார். அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க சும்மா கொடுப்பானா டேப் ரெக்கார்டர் கூட ஒரு தடவை என்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சாங்க. என் நண்பர் வந்து சாதிக்க பிறந்தவர், அவர் சாதனை பண்ணியே தீரும். என்ன கூட நடிக்க சொல்லுவாங்க, டைரக்ட்லாம் நடிக்க மாட்டேன். இப்போ என்ன சொல்றேன்னா, ஒருவேளை நடிச்சிருந்தா என்னோட பெரிய ஆள் இருப்பேன்னு சொல்லுவாங்க. போட்டி வேணான்னு பார்த்தேன்றா. இப்ப அடுத்த படத்தை போட சொல்லிடலாம்ப்பா. Title sponsors Max Gold. Max Gold, cash for gold. Call 04445454545. Grand Royal Tours. We make sweet memories. MCR Pure Cotton Club. Formal and casual shirts. The Chennai Silks. Let the celebration begin. Presents Sarath Kumar Fans Festival. Supported by Milky Mist. Anuj Styles. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். டார்லிங் சோலார் 20500 முன்பணத்தில் இப்போது சோலார் மூலம் இலவச மின்சாரம். Hospitality partner The Pride Hotel, Chennai. இந்த நட்புக்காக படத்தை பற்றி கேட்டீங்க. நட்பு இருக்கான்னு சொன்னால் நாங்கள் 2 பேரும் 50 ஆண்டுகள் நட்பு. பா 52 52 52 இயர்ஸ். 52 இயர்ஸ் வந்து கல்லூரி நாட்கள்லேருந்து இந்த வரைக்கும் நம்ம வந்து பயணிச்சுட்ருக்கோம். இந்த நட்புக்காக வந்து இப்போ எப்படி வந்து ஒரு தியாகம் பண்ணுன்னு சொன்னால் அந்த தியாகம் வந்து பல முறை சொல்லிட்டேன், மறுபடியும் சொல்கிறேன். எனக்கு அது மைண்டில் எப்போவுமே இருக்கும். நிச்சயமாக சொல்லுங்கள். ஒரு காலகட்டத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். படம் எடுத்து அப்புறம் ரொம்ப நொடிச்சு போய் லைஃப்பை என்னடா அடுத்தது என்ன பண்ணுறோன்னு தெரியாத போது ஒரு நாள் நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 11:30 12க்கு கதவு தட்டுற சத்தம் பார்த்தா இவன் நின்றுட்டு இருந்தான். என்னடா நைட்டில் வந்திருக்கேன் அப்படின்னு மதுராந்தகம் அவனுக்கு. இல்லைன்பா, ரேடியோவில் நானும் ஒய்ஃபும் உட்காந்து ஏதோ பாட்டு கேட்டுட்டு இருந்தோம், உன் ஞாபகம் வந்துச்சு, ஒரு 500 ரூபா கொடுத்துட்டு போலான்னு வந்தேன்னா. ஸோ தட் இஸ் ஹிம். அப்போ அந்த நட்பு என்னை பற்றி சிந்திக்கிற நட்பு இருந்துச்சுல்ல. அன்றைக்கி வந்து இந்த 500 rupees மேபி எனக்கு வந்து பெரிய அமௌண்ட் அன்றைக்கி. ஆனால் இது வந்து கொடுக்கணும் வந்தான் பார்த்தீங்களா, பஸ்ஸை பிடிச்சி அங்கேருந்து வந்து அதே மாதிரி தான் நட்புக்காக. ஸோ சினிமா மட்டும் இல்லை, வாழ்க்கையில் இது போன்ற நிகழ்வுகள் நடக்கலாம். ஒருத்தர் இன்னொருத்தருக்கு தியாகம் பண்ணலாம். அந்த தியாகம்னு சொல்லும் போது என் நண்பன் எனக்காக நிறையா பண்ணியிருக்கான். சார் சொல்லுங்க சார், நீங்க உங்களுக்கு எவ்வளவு ஒரு பெருமை, எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு உங்க நண்பரோட வளர்ச்சி? ஆனால் நான் காலேஜில் படிக்கும்போது 1973 2 பேரும் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரே கிளாஸு, ஒரே பெஞ்சு நாங்கள் 2 பேரும். சரி. ஏன்னா அப்போவே அவரும் பாடி பில்டர், நானும் பாடி பில்டர். ப்ரொஃபஸர் பார்த்தாலே பின்னாடி போய் உட்காந்துங்கன்னு, உங்களை பார்த்தாலே பயமா இருக்கு, பின்னாடி உட்காருங்கன்னு. சரி. அப்படிதான் நாங்கள் 2 பேரும் பழகணும். காலேஜில் ஹீரோன்னா என் நண்பர் சரத்குமார் தான். அவர் வரும்போதோ வரும்போதோ அத்லெட்டு, நல்ல ஃபுட்பால் பிளேயரு. சொன்னார்ல காலேஜ் டைமில் எதனா இருந்தான்னு கேள்வி கேட்டிங்களா, அதெல்லாம் சொன்னால் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். சொல்லுங்க சார், ஏதாச்சும் சின்னதாக மாட்டி விடாத மாதிரி ஏதாச்சும் சொல்லுங்க சார். இல்லையே, இப்போ 23 பஸ் ஒன்று வரும் அடையாறுலேருந்து. அடையாறு தான் ஒரு வீடு. அங்கேருந்து இங்கே வந்து இறங்குவார், ஸ்டெல்லா மேரிஸ் கிராஸ் பண்ணி வரும். அப்போது அந்த இடத்துலேருந்து வர பஸ்லேருந்து அங்கே வரவங்களாம் இவர் 23ல ஏறுறாரு, பெண்கள் இருக்கிறாங்கன்னு ஏறாரு. அந்த பெண்கள் இவர் வருவாரான்னு பார்ப்பாங்க அந்த பஸ்க்கு. 23 பஸ்ல இதுக்குன்னே நான் வந்து ஹாஸ்டல்ல இருப்பேன் நியூ காலேஜ் ராயப்பேட்டால. இங்க இருந்து அடையார் போவேன் காலையில பஸ் ஏறி அந்த 23ல கூட வர்றதுக்கு. அப்படி ஒரு நிகழ்ச்சி வந்து அந்த காலத்துல. அப்போலாம் எங்களுக்கு ஒரு 18-19 வயசு தான். 19 வயசுல ஹீரோனை பார்த்து பயங்கரமா இருக்கும். இப்போ எங்களுக்கு 19 வயசுல இந்த தைரியம்லாம் இப்போ யாருக்குமே கிடையாது.
சரி சரி. ஒரு பெரிய போர் வீரனுக்கு கூட கிடையாது, அப்படி இருப்போம் நான். ஆ ஆ. அப்படிதான் இருந்தோம், காலேஜ்லேயும் எல்லாத்துலேயும் இருந்தோம். காலேஜில் வந்து பயங்கர புரட்சிலாம் பண்ணி எல்லாம் ஸ்ட்ரைக் எல்லாம் பண்ணி எங்கள் 2 பேருக்கும் வந்து தலைவர் செயலாளர் பதவியே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா எக்ஸாம் எழுதுறதுக்கு ஆல் டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் என்னென்ன ஃபைனல் எக்ஸாம் பாஸ் பண்ணால் தான் தலைவர் செக்ரட்டரி நிற்க முடியும். அதனாலேயே அந்த காலேஜில் என்ன பண்ணோம், ஆல் டிக்கெட் கொடுக்காம செப்டம்பர் எழுதுனேன். அப்புறம் என் சொல்லுக்கு கட்டுப்பட்டதுக்கு ஒன்று சொல்லி ஆகணும். அது காமெடியாக இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் ராயப்பேட்டால் படிக்கிறோம் நியூ காலேஜில். நான் வந்து காந்தியனில் இருக்கேன். இந்த விரலை வந்து ரத்தம் சொட்டி ஏதோ கயிறு விட்டு பேண்டேஜ் போட்டு வரான். எந்த விரல் அது பாருங்க, பெண்டாயிருக்கா. அதான் அவன் வந்தான் கூட பரமேஸ்வரன், இப்போ டாக்டர் இருக்கான் அப்போலோ ஹாஸ்பிட்டலில். சரி. அவனையும் கூப்பிட்டு வந்தான். என்னடா ரத்தம் இருக்குது, என்னடா ஹாஸ்பிட்டல் போகலன்னு. இல்லை நண்பா, இந்த வந்து ஷார்ட் பட் ப்ராக்டிஸ் பண்ணேன். ஒரு கோலி குண்டு எடுக்க சொன்னால் எடுக்க போகும்போது ஷார்ட் பட்டை கையில் போட்டோன்னே இது வந்து அடிப்பட்டு ரத்தம் வந்துடுச்சு நண்பா. அதனால் இவனை என்ன பண்ணுறது அப்படின்னு ஒன்று கேட்கறதுக்காக வந்திருக்கான். எங்கேருந்து? ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல் அங்கே தான் இருக்குது, நியூ காலேஜ் பக்கத்தில். அவனை என்ன பண்ணுறது, ரத்தம் சொட்டு. அவனை ஒன்றும் பண்ண வேணாண்டா, முதல்ல நீ போய் ஹாஸ்பிட்டல் போ. எனக்கும் அவருக்கும் ஒரு காமன் ஃப்ரெண்டு சரத்குமார் மூலமாக தான் இன்ட்ரடியூஸ். இவனை அடிக்கிறதுக்கு முன்னாடி சரத்துக்கிட்ட போய் பர்மிஷன் கேட்கணும்னு. சரி, எப்பாச்சும் இதுவெல்லாம் பண்ணியிருக்காங்களா? காலேஜில் சஸ்பெண்ட்லாம் பண்ணியிருக்காங்களா? பயங்கரமாக ஏதாவது சண்டை போட்டு இல்லை? அதெல்லாம் பண்ண முடியாது, தைரியம்லாம் அவங்களுக்கு கிடையாது. பிரின்சிபல் ரஷீத் செக்ரட்டரிக்கு. ஏன்னா எங்களை சஸ்பெண்ட் பண்ணால் காலேஜே நடக்காது. ஐயோ. ஆமாம், அப்படி நீ சொன்னீங்க மோசமானவங்க மாதிரி தெரியல. இல்லை தெரியுதா சார்? இப்போ சார் ஏன் இல்லைனா ஃபர்ஸ்ட் உங்களை போட்டிருக்காங்கன்னு. மோசம்னா எல்லாமே எப்பவுமே வந்து நியாயத்து பக்கம் தான். எதுவுமே எதிர்க்கலாங்க. பிரின்ஸே வருவார், ஐயா நீங்கள் 2 பேரும் காலேஜ் போகிறீங்களா, கொஞ்சம் படிக்கிறீங்களா, இப்படியே வெளியே வரீங்களேன்னு. அப்புறம் இன்னொன்று சொல்கிறேனே, இவர் படம் எடுக்கும்போது 1987 ரொம்ப கஷ்டமாயிடும், ஷூட்டிங் நடத்த முடியாது. ஊருக்கு தான் வருவார். அங்கே தென்னமரத்தடியில் கட்டில் போட்டு வச்சுருப்பேன். அங்கே வந்து படுப்பார். படுத்துட்டு அங்கே சாப்பிட்டுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அந்த கலைவாணன் கண்ணதாசன் டைரக்டரும் இவரும் வருவாங்க கஷ்டப்பட்டு. அப்போ தான் எனக்கு ஃபீல் பண்ணேன், எதுக்கு என் நண்பனுக்கு இந்த நிலைமை. அவர் டைரக்டர் ஆகிறதுக்கு இவர் நடிக்கிறானாரா, இவர் நடிகர் ஆகிறதுக்கு இந்த படம் எடுத்தாங்களா அப்படின்னு தெரியாத ஒரு நிலைமை. அப்புறமா தான் என் நண்பன் இனிமேல் வந்து கண்ணீரே விடக்கூடாது. என்னது கண்ணீரே விடக்கூடாதுன்னு கிராமத்துலேருந்து இங்கே வந்தேன். அப்படின்னு கேட்டால் என் நண்பர்கிட்ட இருக்கிற ஒரு பழக்கம் என்னன்னா, எல்லாரையும் நம்பிடுவார். இதில் எவ்வளோ பேர் கட்டம் எவ்வளோ பேர் நல்லா வரான்னு கூட தெரியாது அவருக்கு. அவர் வந்து சிரிக்கும் போது பார்க்குறது, போகும்போது பார்க்குறது தான் தெரியும். அதனால் அவர் எல்லாருமே சமமாக தான் பார்ப்பேன். நான் அதுக்காக தான் வந்தேன். என் நண்பனுக்கு நல்லது கெட்டது தெரியலையே, அதனால கரெக்டாக இருந்து போகும்போது உதவி போகிறாங்க. இங்க வந்திருக்காங்க இப்படி காட்டிட்டேன், எல்லாம் நல்லவங்க தான் உட்காந்துருக்காங்க. நல்லவனை யாரும் ஜெயிக்க முடியாது, கெட்டவன் என்னையும் கிளைமாக்ஸில் அழிஞ்சு தான் ஆகணும். நான் என்ன சொல்கிறேன்னா, அப்போ தான் வந்து கூட இருந்து அந்த படங்களை கன்சூமர் மிஸ்டர் கார்த்திக்லாம் கூட இருந்து நானே ப்ரொடக்ஷன்லாம் பார்த்து, அப்புறம் இவருக்கு மேனேஜர் ஆகி, அப்புறம் விட மாட்டேன்ட்டார். என்ன நண்பா நீ போகக்கூடாது, நண்பா நான் ஊருக்கு போகிறேன், எனக்கு நலனா இருக்குது பேச. இல்லை நீங்கள் ஃபேமிலியை எடுத்து வந்துடும், நீங்கள் ஃபேமிலியை கூப்பிட்டு வந்தேன். இங்கே தான் இருந்தேன். இப்போ வரைக்கும் இங்கே தான். ஆமாம், இப்போ வரைக்கும் சென்னை. இப்போ வரைக்கும் இருக்கிற ஒரே ஒரு ஃப்ரெண்டு எனக்கு உலகத்திலே சரத்குமார். நட்புன்னா அது மட்டும்தான், மற்றவங்களாம் யாருமே கிடையாது. எங்களுக்குள்ள 1008 பிரச்சனை வரும், பேச்சு வரும். ஆனால் எல்லாமே ஒரு மாதம் அப்படி தான். கொஞ்சம் நேரம் பேசாமல் அடம் முடிச்சுன்னு இருப்போம், 2 பேரும் பேச மாட்டோம், அப்புறம் பேசுவோம். ஏன்னா உண்மையான நட்போ இதை வந்தால் நடிப்பு நட்பு தான் எப்போ பரிசிச்சுன்னே இருக்க முடியும். உண்மையான நட்பு கொஞ்சம் ரோஷம் வரும் இல்லையா, என்ன நடந்தாலும் கொஞ்சம் ரோஷம் வரும். அந்த ரோஷம் இதெல்லாம் நடக்கும். ஆனால் இன்றைக்கும் வந்து நான் சொன்னேன், என் நண்பர் வந்து சாதிக்க பிறந்தவர், அவர் சாதனை பண்ணியே தீரும். அதுக்காக தான் நாங்கள் எல்லாருமே, இவங்களை எல்லாரும் ரசிகர் மன்றத்தில் ஏன் இவ்வளோ பேர் சேர்த்து வச்சுக்கிறேன், அவர் சாதிக்கணும்னு தான். அவர் எங்களுக்கு வழிகாட்டினார். நாங்களும் இன்றைக்கி பெரிய பேர் எடுத்துட்டோம், மேலே வந்துட்டோம். ஆனால் இருந்தாலும் எங்களுடைய லட்சியம் அவர் சாதிக்கணும். அகில இந்திய லெவலில், உலக லெவலில் அவரோட பேர் வரணும். அதுக்கு பின்னாடி நாங்கள் இருந்தன்ற பேரும் எங்களுக்கும் வரணும். நிச்சயமாக எங்களுடைய இந்த நட்புக்காக பாட்டை பார்க்கும்போது எங்களுக்கே அவ்வளோ கனெக்ட் ஆகுது. உங்க நண்பரே நடிச்சிருக்காங்க, உங்களுக்கு எப்படி இருக்கு அந்த பாட்டை பார்க்கும்போது? மீசக்கார நண்பா ரசிகர் மன்ற முதல் தலைவன் தான். நான் வந்து கன்செப்ட் நேரம் படம் மேக்கப் போட்டு உட்காரதுலேருந்து பார்த்துன்னு இருப்பேன். நண்பா இன்ஸ்பெக்டர் லிப்ஸ்டிக்லாம் போடக்கூடாதுன்னு. ஆமாம், உண்மையை செதுக்கி என் நண்பனை வந்து பார்த்து ஷூட்டிங்கில் உட்காந்துருப்பேன். என்ன கூட நடிக்க சொல்லுவாங்க, டேரக்டர்லாம் நடிக்க மாட்டேன். ஏன்னு கேட்டால் ஸ்கிரிப்ட் கேட்குறது நான் தான். என் நண்பனுக்கு ஃபஸ்ட்டு என்ன வைக்கிறீங்க, பில்டப் என்ன பண்ணுறீங்க சொல்லுங்கள், அப்புறம் என்ன பண்ணுறீங்க, கிளைமாக்ஸ்லாம் யாரும் எதுவும் பண்ணக்கூடாது, நண்பன் தான் நிற்கணும்னு. ஏன்னா அவங்ககிட்ட போய் நடிக்கிறேன்னு என்னென்னா என்ன வந்து டாமினேட் பண்ணுவான், அதுக்கே நடிக்க மாட்டேன் நான். ஏன்னா கதையை கேட்குறவன் நாங்கள் 2 பேரும். இப்போ என்ன சொல்கிறேன்னா, ஒருவேளை நடிச்சிருந்தா என்னோட பெரிய ஆள் இருப்பேன்னு சொல்ல வாங்க.
போட்டி வேணான்னு பார்த்தேன்றா இப்ப. அடுத்த படத்தை ஒன்று போட சொல்லிடலாம்ப்பா. என்னதான் நடக்குது, போட்டி பார்த்துருவோம், ஓட்டு பார்த்துருவோம். ஏன் சமஸ்தானத்துல நடிக்க வச்சாரு என்ன, எனக்கு நடிக்க வராது நண்பன். அவரே வந்து சந்தனம்லாம் பூசி ஃப்ரெண்டு மாதிரி உட்கார வச்சு எல்லாம் பண்ணி ஒரு இந்த பாயாசம் நல்லா இருக்குதுன்னு சொல்ற ஒரு டைலாக்கே எனக்கு வராது. அதுக்கப்புறம் 2 குழந்தைங்களை பிடிச்சி நான் அழுவேன். பார்த்துட்டு நண்பா என்ன அழுவுறியா சிரிக்கிறியா, நடிப்புன்றது நமக்கு ரொம்ப தூரம், நம்ம ரொம்ப வெளிப்படையாக வாழ்ந்துட்டோம். ஓகே, அது ஒரு திறமை. நடிப்புன்றது நான் குறை சொல்ல, அது ஒரு திறமை. உள்ள உணர்ச்சிகளை அடக்கி வெளியில வந்து மற்ற இன்னொரு உணர்ச்சி கொண்டாடுறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. எனக்கு சரி சரி பழகாது. அவர் என்னதான் சான்ஸ் கொடுத்தா கூட சொதப்பிட்டு அவர் பேரை தான் கத்துட்டு வந்துடுவார் நடிகர். சரி, இப்போ உங்க நண்பரை பார்த்து அந்த ஒரு பாட்டு 2 லைன் பாடிடுங்களேன். நான் தான் மீசுக்காரன் நண்பன், அவரு தான் ஓனர். அவனுக்கு அதுல நான் அதான் நினைப்பேன், விஜயகுமார் கேரக்டர் இவரு, அதுல வர சரத்குமார் கேரக்டர் நான் தான். அது தேவா அப்படிதான் சொல்லி இந்த பாட்டே போட்டாரு. உங்க 2 பேருக்கு தான் போடுறோம் அந்த பாட்டுனாரு. அவ்வளவு ஃப்ரெண்டு தேவா எங்களுக்கு. அப்படியா? ஆமா. எப்பாச்சும் அந்த பாட்டை கேட்டு கண் கலங்கி இருக்கீங்களா? எப்பவுமே எப்பவுமே. தேவா சார் சொன்னாங்க இல்லையா, தேவா சாருக்கு முதல் ரெக்கார்டிங் பண்ணது நான் தான். மியூசிக் டைரக்டர் ஆஸ் மியூசிக் டைரக்டர் ஃபர்ஸ்ட் அவர் வந்து அதிகாலை சுபவேலன் படத்துல வந்து அவர் பாடல் கொடுத்தது நான் தான். சூப்பர் சூப்பர் சூப்பர். 6 படம் வந்து இவர் தான் பண்ணாரு. சரி, 6 பாடல் வந்து ரெக்கார்ட் பண்ணது இவர் செலவுல தான். ஓகே, உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இந்த அளவுக்கு ஒருத்தர் 52 வருஷமா ஒரு கோவம் வர போறாரு, 50 வருஷம் நான் இல்ல 52ன்னு சொல்லுன்னு. சோ அந்த அளவுக்கு ஒரு நட்பை பார்க்கவே முடியல சார். நட்புக்காகன்றதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள். அப்படியே விஜயகுமார் சாரோட முகத்தை கட் பண்ணிட்டு இவர் போட்டோ எடுத்து எல்லாம் போல அந்த இடத்துல. இந்த நட்பு வந்து பணத்துக்காகவோ புகழுக்காகவோ மற்றதாக கிடையாது. இது நாங்கள் சின்ன வயசுல 18 வயசுல ஆரம்பிச்சது. அதனால அவர் எந்த ஸ்டேஜ்லேருந்து எவ்வளோ பெரிய ஸ்டேஜுக்கு வந்தாலும் என் கண் எதிர்க்கு என் கண்ணிலேயே இருக்கும். காலேஜ் படிக்கிறதுலேருந்து அதுலேருந்து அவர் வந்து கஷ்டப்பட்ட காலம், அப்புறம் அவர் பெரிய ஆள் ஆனது, அவர் பெரிய நடிகர் ஆனது, அவர் அரசியல் தலைவர் ஆனது, அவர் இவ்வளோ வசதியாக இருக்கிறது எல்லாமே என் கண்ணிலே தான் வருது. நான் பழகிட்டேன். இப்போ யாருன்னா கேட்டால் கூட புதுசாக அதிசயமாக போவாங்க, அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. இப்போ அவர் நண்பான்னு கூப்பிட்றேன், நான் நண்பான்னு கூப்பிட்றேன். சினிமாவில் அவர் யாரும் என்ன தவிர வேறு யாரும் நண்பான்னு கூப்பிட்டதே கிடையாது. இது சினிமாவில் அவர் எல்லாருக்குமே தெரியும், எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இவங்கெல்லாம் என் கூட வந்து கிட்டத்தட்ட 35 வருஷமாக வந்துருக்குறாங்க. 1990 நீங்கள் சொன்னீங்கல்ல புலன் விசாரணை இப்போ காமிச்சிங்களே, அந்த படத்துக்கு அப்புறம் எங்களுடைய ஆஃபீஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 10 லெட்டர் 20 லெட்டர் வரும் இவரை பற்றி. நான் உடனே இவரோட அந்த ஃபோட்டோ வச்சு அனுப்புவேன். ஃபோட்டோ அந்த புலன் விசாரணை ஃபோட்டோ வச்சு அனுப்புவேன். உடனே அண்ணா மன்றம், அப்போ தான் மன்றமா சரி. 1990 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் ஆரம்பிச்சது தான் ரசிகர் மன்றம், அகில இந்திய சரத்குமார் ரசிகர் மன்றம். அது இன்றைக்கும் உயிரோடு தான் இருக்குது. ஆனால் அது வந்து என்னன்னு கேட்டால் எல்லா மன்றங்க மாதிரி கிடையாது. அகில இந்திய சரத்குமார் ரசிகர்கள் நற்பணி மன்றம். நற்பணி பண்ணுறதுக்கு தான் அது. ஓகே, அவ்வளோ பணம் அவங்க ஒய்ஃப்லாம் தான் கோச்சுப்பாங்க. அவ்வளோ பாதி பணம் அவர் சம்பாதிச்சதை இந்த நற்பணிக்காக செலவு பண்ணியிருக்கேன். அவருக்கு எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். அது கொடுக்குறத பற்றி கவலைப்பட மாட்டார். என்னன்பா இதுக்கு 2 லட்சம் 5 லட்சம் 10, ஓகே. இங்கே ஸ்கூல் டைம் வந்தனா இதுக்கு ஒரு 5 லட்சம் 10 லட்சம் ஃபீஸ் கொடுக்கணும், ஓகே. இது எல்லாமே இந்த ரசிகருங்க அவங்கவுங்க ஊருக்கு லெட்டர் அனுப்பிச்சு அவங்கள அங்கே பார்க்க சொல்லி அந்த ஸ்கூலுக்கே அனுப்புவோம் நாங்கள் செக்கை. அதே மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு கேன்சர், அப்புறம் வந்து ஹார்ட் ஆப்ரேஷன், இதுக்கெல்லாம் வந்து லெட்டர் வரும். சூப்பர் சூப்பர் சார். அதையும் இவங்க மூலமாக தான் நாங்கள் அது உண்மைதானா போய் பாருங்கன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு தான் செக் அனுப்புவோம். 10,000 20,000 25,000 இதெல்லாம் பண்ணோம். என்றைக்கு இந்த கட்சின்னு வந்த பிறகு நற்பணி மன்றம் வந்து குறைஞ்சிச்சு. அவர் என்ன சொன்னார்னா, நம்ம இப்படியே பணமே செலவு பண்ணிருக்க முடியாது, நம்ம பொது வாழ்க்கைக்கு வந்து மக்களுக்கு நல்ல செய்யலாம், இப்போ சொல்றது இல்லை மக்கள் அப்படின்னு சொல்லி தான் அந்த கட்சி ஆரம்பித்தோம். அதை விட சமத்துவம். சரி சரி. இவங்க எல்லாருமே என்ன ஜாதின்னு கூட கேட்டது கிடையாது. ரசிகர் மன்றத்துக்கு வந்தாங்கன்னா நீ என்ன சமுதாயம்லாம் கேட்டது கிடையாது. சில சமுதாய தலைவருங்க ஏமாத்தலாம், அந்த மாதிரி இல்லை நண்பர். ஓகே ஓகே. சமுதாயத்தை வச்சு ஏமாத்துறது அதெல்லாம் கிடையாது. இன்ஃபேக்ட் சார் சொல்லும்போது சொன்னாரு, அந்த ஒரு ராத்திரிலே நீங்க கொண்டு வந்து கொடுத்த ஒரு 500 ரூபாய், அது மறக்க எப்படி தோணுச்சு உங்களுக்கு? அப்போ சென்னைக்கு வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டார். ரொம்ப கஷ்டமாகுது, படம் எடுக்க முடியல, எல்லாம் வந்து கடன் ஆயிடுச்சு, ரொம்ப ஃபீல் பண்ணேன். சரி. அப்போ தான் என்னடா இவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னு வந்து கொடுத்தேன். அது மட்டும் கிடையாது, என் ஒய்ஃப்கிட்ட சொல்லிட்டு கத்திரிக்காய் கூட எடுத்து வந்து கொடுப்பேன் வீட்டுக்கு. கத்திரிக்காய், அரிசி சாப்பிட்டோம். அவங்க ஒய்ஃப் கேட்பாங்க, என்ன எவ்வளோ நாளைக்கு இப்படி கொடுப்பீங்க? எல்லாம் என் நண்பர் இப்படி இருப்பான்னு நினைக்கிறீங்க, பெரிய ஆள் ஆகிடுவார். சும்மா அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் சும்மா கொடுப்பானா அப்படின்ட்டு டேப் ரெக்கார்டர் கூட ஒரு தடவை என்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சாங்க. பாட்டு கேளுங்க, கேசட்டு 100 கேசட்டு அவங்க. ஆனால் எப்பவுமே நட்புன்றது என்னன்னா, அதே மாதிரி தான் நான் இன்னைக்கு சென்னையில் இருந்தேன்னா, என்னுடைய சென்னையில் என் பசங்களை படிக்க வைக்கிறதுலேருந்து எல்லாமே என் நண்பர் இருந்து பண்ணது தான். அவருக்கு நான் மேனேஜராக இருக்கலாம்,
நான் வந்து பிஎஸ்சி படித்தேன், நான் ஃபெயிலே ஆகிட்டேன். இன்னும் ஒரு சப்ஜெக்ட் எழுதல, ஒரு பாஸு. ஏன்னா அது அடிக்கடி சொல்லுவேன், பிஎஸ்சின்னு சொல்லிட்டு போகிறேன். நல்ல பாஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிடுவேன்னு பார்த்தேன். இப்போ கூட எழுதி பாஸ் பண்ணலாமே. இப்போ என்னுடைய இதுக்கு அவர் என்னை வந்து தாங்கின்னு தான் இருந்தார். எப்படி என்னுடைய கோபம் இல்லைன்னா என்னுடைய நேச்சர் அப்படின்னு கேட்டால் நான் ரொம்ப வேகமாக பேசிடுவேன், வெளிப்படையாக பேசிடுவேன். இந்த நட்பு இல்லைன்னா அவர் தாங்கலைன்னா அது தொடர்ந்து இருக்காது உங்களுக்கு. அதனால அவருக்கு நான் இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். சூப்பர் சூப்பர். அவர் வந்து இன்னும் சாதிப்பார், அதை நாங்கள் எல்லாரும் பார்ப்போம். இதே மாதிரியே இப்படியே போயிடாது. ஆனால் அவருக்கு என்னன்னா அவருடைய புத்திசாலித்தனமும் அவர் அறிவும் அவருடைய ஆற்றலும் அவருடைய இளமையும் தான் அவருக்கு எதிரி. புரியுதா உங்களுக்கு? அதுதான் எல்லாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது, பொறாமப்படுறாங்க எல்லாரும். நாங்கள் ஆனால் அவர் இப்படியே இருக்கணும்னு தான் நாங்கள் சொல்கிறோம். நிச்சயமா வாழ்த்துறோம். எங்களுடைய அன்பும் அவருக்கு மேலே வச்சுக்கிற நாங்கள் விசுவாசமும் நாங்கள் கடவுள்கிட்ட அவருக்காக வேண்டது தான் அவர் இப்படி இருக்காருன்றதுல நான் பெருமையா சொல்றேன். அப்பா சூப்பர்ண்ணா, சூப்பர். ரொம்ப ரொம்ப பயங்கரமா இருக்கு சார் இந்த கதைகள்லாம் கேட்கும் போது. நிறைய இருக்கு கதை. யூ ஆர் லைக் வெரி பிளஸ்ட் டு ஹேவ் a friend. இந்த மாதிரி ஒரு நட்பு ஒரு பெரிய எக்ஸாம்பிளா இருக்கீங்க நீங்க. வெறும் படத்துல மட்டும் இல்ல, நிஜத்திலயும் இந்த மாதிரி ஒரு நட்புக்காக என்னைக்குமே சரத்குமார் சாரோட பேர் தனிச்சு நிக்கும். ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப நன்றி. இந்த மேடையில நீங்க வந்து பகிர்ந்துகிட்டது எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷம். Title sponsors Max Gold. Max Gold, cash for gold. Call 04445454545. Grand Royal Tours. We make sweet memories. MCR Pure Cotton Club. Formal and casual shirts. The Chennai Silks. Let the celebration begin. Presents Sarath Kumar Fans Festival. Supported by Milky Mist, Anuj Styles, ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். டார்லிங் சோலார் 20,500 முன்பணத்தில் இப்போது சோலார் மூலம் இலவச மின்சாரம். Hospitality partner, The Pride Hotel, Chennai.